இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. சற்று முன்னே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. தமிழக மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு வேகன்சி வந்துருக்குது. 11 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்துருக்குது நண்பா. அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பர்மனெண்ட்டாக டெம்பரரி ஜாப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அதே மாதிரி பார்த்திங்களா இது மாதிரி உங்கள் மாவட்டத்துலேயும் ஜாப்ஸ் வந்துச்சுன்னா எல்லாம் வந்து பார்த்திங்களா நம்ம சேனல் மூலிமா வீடியோ வந்துகிட்டே இருக்கு நண்பா. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. 3/3/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சென்னை கிண்டி தலைமை நீர் பகுப்பு ஆயகம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CWAL வந்து மற்றும் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகம் TPHL வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் சென்னை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் 11/3/2025 அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CWAL 1, TPHL வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, சென்னை, திருப்பத்தூர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் இல்லைனா அது கீழே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு BSc அப்படின்னா MSc படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. BSc அப்படின்னா MSc இதில் ரெண்டில் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு MS ஆஃபீஸு, கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு மாத தொகுப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா மந்த்லி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் 11 மாவட்டத்தில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. CWAL சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 1 எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்கு. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு பிளோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12th வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி DMLT 2 வருஷம் படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 2 கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ஆன மெடிக்கல் கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ஆன காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மந்த்லி சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்டரியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அதை வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக MS ஆஃபீஸு, கம்ப்யூட்டர் நாலேஜு, எக்ஸல், வேர்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி அட்டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் 11 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CWAL இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் இல்லைனா அதுக்கு பிளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் அப்படி இல்லைன்னா 12வது வரைக்கும் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th வந்து 12th வரைக்கும் படிச்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு சேலரி உங்களுக்கு 8,500 மந்த்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனை கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் நண்பா. இந்த பணி வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி ஜாப்னு சொல்லிட்டாங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு 11 மாதம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அந்த 11 மாதத்துக்கான நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பத்திரம் அளிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணால். ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீப் வாட்டர் அனாலிசிஸ் லெபார்ட்டரி கிங் இன்ஸ்டியூட் கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 11/3/2025 அனுப்பிடுங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா த கேண்டிடேட் மஸ்ட் சென்ட் கவரிங் லெட்டர் வித் த நேம் ஆஃப் த போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லியிருக்காங்க நண்பா. குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதர் ரிலேட்டட் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துரு. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது நண்பா. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அப்புறமேட்டுக்கு போஸ்ட் மூலியமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க நண்பா. ஹார்ட் காப்பி நீங்கள் சாஃப்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடிக்கு அனுப்பிட்டு ஹார்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ரஸ் சொல்லியிருக்காங்க அந்த அட்ரஸுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது நண்பா.
இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3/3/2025 11/3/2025 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க நண்பா. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடணும் நண்பா. நம்மள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஜாப் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் தெரியாத இருக்கும். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நண்பா. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.